ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராயன் சேனல். நம்ம போன வாரம் வீடியோ போட முடியல, அதுக்கு என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அது என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு சின்ன கல்ல ஒரு நண்பர் மேலே எறிகிறோம் அப்படின்னா அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, வலி உணர்வு ஏற்படுத்தாது. அதே கல்ல வேகமான ஃபோர்ஸோட நம்ம அவர் மேலே வேகமாக எறியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஒரு மிகுந்த வலி ஏற்படுத்தும். அதே கான்செப்ட் தான் நம்ம இப்போ போகிற விஷயத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம போன வாரம் அரசு பேருந்தில் பயணம் பண்ணோம். அது இரவு நேர பேருந்து தான். அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் நிற்கிறவங்களோ இல்லை உட்கார்ந்துருக்கிறவங்க இந்த பக்கம் திரும்பும்போது, வளைவுகளை திரும்பும்போது அவங்களுக்கு வழுக்கி விட்டுறாமல் இருக்கிறதுக்காண்டி கைப்பிடி கொடுத்துருப்பாங்க. அந்த கைப்பிடி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கைப்பிடியை மாற்றித்தான் ஆகணும். அந்த மாற்றக்கூடிய சூழ்நிலையோ ஃபண்டோ இருக்குதா இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு நட்டு அதோட ஒரு ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணியிருக்கிறாங்க, போல்டையும் நட்டையும். அந்த டைட் பண்ணதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓரளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா, அதை மீதம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நீட்டிகிட்டு இருக்கிற அந்த நட்டோட எக்ஸ்ட்ரா பார்ட்டை அவங்க கட் பண்ணி விட்டுருந்துருக்கணும். ஆனால் அவங்க கட் பண்ணாமல் அரை இன்ச்சுக்கு அதை நீட்டி விட்டுருக்குறாங்க. இது நான் பயணம் பண்ண பஸ்ஸில் 2 சீட்டில் இந்த மாதிரி என்னோடய பார்வையில் பட்டது. இன்னும் எத்தனை சீட்டு அப்படி இருக்கோ தெரியல. ஒன்று அவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், வேறு கைப்பிடி மாற்றி இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்துருக்கணும். இவங்க என்ன பண்ணி நட்டை போட்டு உள்ளேருந்து வெளில கூட நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, இரவு நேரத்தில் பஸ் பயணம் பண்ணும்போது ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கோம். அது ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக சடன் பிரேக் போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே முன்னோக்கி தள்ளப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக தூங்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, யதார்த்தமாகவோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் போய் நம்ம போய் இப்படி முட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது அது நமக்கு உயிரே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. இப்போது எனக்கு என்னமோ லைட்டாக தான் இடித்தது. பட் இருந்தாலும் இது ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்களோ இல்லை ஒரு வயசானவங்களோ அந்த சீட்டில் பயணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையை உருவாகலாம். தயவு செஞ்சு நீங்கள் பயணம் பண்ணுற பஸ்ஸில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கண்டக்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் நீங்கள் உங்கள் டிப்போவில் போனதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு புகாராகவே தெரிவிங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் சில பல கஷ்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினதுலேருந்து ஒவ்வொரு மக்களை இறக்கி விடுறது பாதுகாப்பாக வண்டி ஓட்டுறது வரைக்கும் அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இறங்கும் போது அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியும் தெரிவிச்சுட்டு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இதை கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்கள், ஏன்னா இது மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கேட்கலையா அதை ஒரு புகாராக தெரிவிங்க. இது நம்ம பண்ணாமல் சரி அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகிறதுனால என்ன ஆகும்னா, இன்னைக்குனாலும் என்னைக்காவது ஒருத்தங்களுக்கு அதோட பாதிப்பு ஏற்படும். அப்படி ஏற்படும் போது அதுக்கு நாமளும் தான் காரணமாக இருப்போம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த அரசு பேருந்து மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல வேலை இருக்கும். அதே நேரத்தில் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ தூரம் அதை எக்ஸ்ட்ரா விடாமல் அதை கொஞ்சம் அறுத்து விட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கலாம். அப்போது ஐயோ போச்சே அப்படிங்கிறத விட முன்னெச்சரிக்கையாகவே நம்ம இதை அதை சொல்லலாம். நான் இந்த போன பஸ்ஸில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ஃபோட்டோவை நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கிறேன். ஏன் இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும். ஒருவேளை நீங்கள் அடிக்கடி அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட தடவை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2வது தடவை சொல்லி அது நடக்கலை அப்படின்னா அவர்கிட்ட ஒரு ஆக்ஸா பிளேடை வாங்கி கொடுங்க, உங்கள் வேலையை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை நாங்களே அறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவங்களுக்கு குறைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் இது இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஏன்னா வேகமாக போகிற பஸ்ஸில் நம்ம சடன் பிரேக் போடும்போது நம்ம முன்னோக்கி தள்ளப்படும் போது அது முட்டுறதுனால அது நம்மளோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படும், ரத்தமும் வர சான்சஸ் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட. இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழியர்களுக்கு இது தெரியும்படி தெரியப்படுத்துங்க.
இதை ஒரு பப்ளிக் அவேர்னஸாக எடுத்துக்கோங்க. நம்ம யாரையும் குறை சொல்கிற நோக்கத்திலேயோ இல்லை அரசை குறை சொல்கிற நோக்கத்திலேயோ சொல்லலை. ஊழியர்கள் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் மன திருப்தியோடனும் அவங்க வேலையை அவங்க சரியாக செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்ல வரோம். தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட இதை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். இதை புரியும்படி எடுத்து சொல்லுங்கள். அதே நேரத்தில் இன்னும் நம்ம பல தகவல் வச்சுருக்கோம். அதை அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.